அன்பு நண்பர்களே, வணக்கம். இயேசுநாதர் எருசலேமுக்கு செல்கின்ற பொழுது தன்னுடைய பாதையிலே 10 தொழுநோயாளர்களை சந்திக்கின்றார். லூக்கா நற்செய்தி நூலிலே 17ஆம் அதிகாரம் 11 19 வசனங்களிலே இந்த சம்பவம் அங்கே விவரிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்திலே லூக்கா நற்செய்தியாளனுடைய கவனம் எல்லாம் இயேசுநாதர் செய்த அதிசயத்தை பற்றி அல்லாமல், அந்த அதிசயத்துக்கு பிற்பாடு தொழுநோயாளிகள் குணமான பிற்பாடு என்ன நடக்கிறது என்பதை மாத்திரம் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறார். எதுக்காக இப்படி லூக்கா நற்செய்தியாளர் இதை சொல்ல வருகிறார் என்று தெரியவில்லை. அவர் சொல்லுகின்ற பொழுது சுகம் பெற்ற 10 பேரில் 9 பேர் தங்கள் வழியிலே சென்று விட்டார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரமே திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறான். அவனும் ஒரு சமாரியனாக இருந்தான். இயேசுநாதர் சுகம் பெற்றவர்கள் 10 பேர் இல்லையா? நீ ஒருவன் மாத்திரம், அது ஒரு அந்நியனாக இருக்கின்ற சமாரியன் மாத்திரம் வந்திருக்கிறாயே என்று இயேசுநாதர் சொல்வதை பார்க்கிறோம். சுருக்கமா சொல்ல போனா, அப்பா நீ ஒரு ஆள் வந்தே அதே போதும் அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் நினைக்காமல் மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அன்பு நண்பர்களே, இன்றைக்கு நாமும் அந்த 9 பேர் என்ன ஆனாங்க, அவர்கள் ஏன் வரவில்லை என்பதை குறித்து ஒரு நேர்காணல் இப்பொழுது செய்ய போகிறோம். வாருங்கள், என்னோடு இணைந்திருங்கள். அவர்களை சந்திப்போம். அவர்களுடைய வாக்குமூலத்தை நாம் கேட்போம். எனக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. ஆகவே நான் சற்று நேரம் அமைதியாக இருக்க விரும்புகிறேன். என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். என் கைகள் சுத்தமானது உண்மைதான். ஆனால் இது எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும் என்று பார்த்துவிட்டுதான் எதையும் சொல்ல வேண்டும். இயேசுநாதரை பிற்பாடு சென்று பார்த்து கொள்ளலாம். அவசரம் ஒன்றுமில்லை. எனக்கு உண்மையாகவே கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. அது குஷ்டரோகம்தான் என்று சரியாக தெரியாது. நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரிகளிடத்தில் தான் செல்ல வேண்டும். இயேசுநாதரிடத்தில் எதற்கு செல்ல வேண்டும்? இயேசுநாதர் ஒன்றும் பெரிதாக செய்துவிடவில்லை. இது ஒன்றும் பெரிய அதிசயமல்ல. மிகுந்த பக்தி உள்ள யூதர் அபிமார் யாரும் இதை செய்வார்கள். என் கைகளில் குஷ்டரோகம் வந்தது உண்மைதான். ஆனால் முன்னை விட சற்று நன்றாகத்தான் இருந்தது. இயேசுநாதர் எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்துள்ளார்? அவர்கள் எல்லாரும் போய் நன்றி சொல்வார்கள். நான் ஒருவன் போகவிட்டால் அதனால் என்ன ஆகிவிடப் போகிறது? ஆனால் ஒரே ஒரு சமாரியன் மட்டும் திரும்பி வந்து இயேசுவின் பாதத்தில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். இயேசு கேட்டார், 10 பேரும் சுத்தமாக்கப்படவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? சமாரியன் மாத்திரமே நன்றி சொல்ல வந்தான் என்கிற ஒரு குறிப்பை சொல்கிறார். அது என்னவென்று சொன்னால், இந்த சமாரியன் 2 முறை சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவன். ஒன்று, இவன் ஒரு சமாரியன். கிறிஸ்துவுக்கு முன்பா கிமு 722ஆம் ஆண்டிலே அசிரியர்கள் படையெடுத்து வந்து இஸ்ரவேலர்களை தோற்கடித்து அவர்கள் எல்லாம் சிறைப்படுத்தி சென்று விட்டார்கள். அப்பொழுது சமாரியா தான் அதனுடைய தலைநகராக இருந்தது. சமாரியா நகரத்தில் இருந்த மக்களில் 3/4 பேரை அவன் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். பிற்பாடு அசிரிய மன்னன் நிறைய ஆட்களை, வெளியாட்களை, புறவினத்தாரை கூட நாங்கள் தங்க வச்சதுனால இஸ்ரவேலர்களுக்கும் அசிரிய மக்களுக்கும் இடையே கலப்பு திருமணம் நடைபெற்று அதிலே இருந்து வந்தவர்கள் தான் சமாரியர்கள். சுருக்கமா சொல்லும் போனா, நம்ம ஊர் பாஷையில சொல்ல போனா, இவன் 2ம் கட்டான். அவன் யூதனும் இல்லை, அவன் அசிரியனும் இல்லை, இவன் ஒரு சமாரியன் என்று பார்த்தோம். அது சமாரியன், அவன் புறந்தள்ளக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு தொழுநோயாளி. தொழுநோயாளி என்று சொல்கின்ற பொழுது சமூக ரீதியாக தொழுநோயாளி என்பதை எப்படி மக்கள் புரிந்திருந்தார்கள் என்று சொன்னால், தொழுநோய் கடவுள் கொடுக்கிற தண்டனை என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆகவே சமயத்தினாலும் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஒருபோதும் தொழுநோய் சுகமாகாது, அது கடவுள் கொடுத்த தண்டனை என்கின்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் இருந்தது. ஆகவேதான் அவர்கள் இந்த சமாரியன் 2 வகையிலே அவன் ஒதுக்கப்பட்டவன். ஆனால் அவன் வந்து நன்றி சொல்கிறானே, நீங்க ஏன் நன்றி சொல்லவில்லை என்று இயேசுநாதர் கேட்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நன்றி சொல்கின்ற உள்ளத்தை கடவுள் கனப்படுத்துகிறார். நன்றி இல்லாத மக்களை குறித்து இயேசுநாதர் கவலை கொள்கின்றார். ஏன் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான்? ஒன்றை கேட்டு பெறுவதில் இருக்கும் ஆர்வம் அதை பெற்றபின் நன்றி சொல்வதில் இருப்பதில்லையே.
கடவுள் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை நாம் மறக்கலாமா? சரி, சமாரியன் நன்றி சொன்னான், இயேசுநாதர் அவனை கனப்படுத்தினார். இந்த நன்றி சொல்லாம போனாங்களே 9 பேர், இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க எங்கேயுமே இல்லை. அந்த 9 பேரும் நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க, நம்ம திருச்சபையில் தான் இருக்கிறாங்க, நம்முடைய உலகத்தில் தான் இருக்கிறார்கள். நன்றி இல்லாத மக்களை குறித்து கடவுள் கவலை கொள்கின்றார். கடவுளுக்கு நன்றி சொல்ல 1000 காரணங்கள் உண்டு. நாம் கடவுளுக்கு மறக்காமல் நன்றி சொல்வோமா? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, காட் கிவ்ஸ் கிவ்ஸ் அண்ட் ஃபர்கிவ்ஸ், மேன் கெட்ஸ் கெட்ஸ் அண்ட் ஃபர்கெட்ஸ். கடவுள் கொடுத்து 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 மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறான். ஆனால் மனிதன் பெற்று பெற்று தான் பெற்றதையெல்லாம் மறந்து விடுகின்றான். மறப்பது மனிதன் இயல்பு. ஆனால் கடவுள் செய்ததை மறக்காதே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் மறவாமல் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நன்றி சொல்வதன் மூலமாக நம்முடைய வாழ்வு உயரும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுராஜனே, எனக்காய் நீ செய்த